பாக்ஸ்க்குள்ள அந்த கோட் இருக்கும். ஆமாங்க. சரியா? ஸோ இதுல வந்து ஏதாவது பண்ணி வச்சிருக்காங்களான்னு பார்ப்பேன். SSIS தானே இது. SSIS ETL ப்ராஜெக்ட் இதானா XML இருக்கும். இது வந்து உங்களுக்கு காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஐ வில் ட்ரை. ஓகே, இதுதான் அந்த பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் உள்ள இது வந்து XML. இது கிராஃபிக்கலா உங்களுக்கு தெரியாது. பட் யூ வில் பி இதுல பார்த்தோன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுல வந்து பைப்லைன் காம்பனன்ட்ங்கிறது OLEV டெஸ்டினேஷன். இது வந்து டார்கெட். இந்த டார்கெட்ல இருக்கு இதெல்லாம் காலம். இன்புட் வந்து இன்புட் காலம் வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் மெட்டடேட்டா. ஓகே, இதுல வந்து WWCT ஐடிங்கிறது ஜென்ரேட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராவா பண்ணது தான் ஜென்ரேட். ஸோ அவுட்புட் இது எகைன் எரர் அவுட். இது எரர் அவுட்புட் ஒன்று டார்கெட் அவுட். இது சிட்டி டைமென்ஷன்ல இருக்கிற 1-to-1 மேப்பிங். ஸோ சிட்டியில இருக்கிற அதே டேபிள் டார்கெட்லயும் சிட்டின்னு இருக்கும். 1-to-1 மேப்பிங். இதுல ஒன்றும் பெரிய லுக்கப்லாம் கிடையாது. இது வந்து உங்ககிட்ட என்கிட்ட இப்போ DTSX பேக்கேஜ் இல்லை, உங்ககிட்ட இருந்ததுன்னா யூ கேன் டவுன்லோட் ஓப்பன் இட். இல்லை, நான் ஓப்பன் பண்ணேன், எனக்கு ஒரு எரர் வந்து அதனால தான் என்னால் இல்லை அந்த ஓகே சரியா. ஸோ இப்படி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட். இப்போ நான் ஃபுல்லாக காமிச்சது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ். ஓகேங்க. இப்போ இதே மாதிரி நீங்க வந்து லோட் ஆர்டர் ஃபேக்ட்னு ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்க இதை ஓப்பன் பண்ணி காமிக்க முடியுமா? எனக்கு நான் ட்ரை ஒரே நிமிஷம் நீங்க எரர் அடிச்சாலும் பரவாயில்ல. யூ டோன்ட் ஹேவ் டு ரன். நீங்க ஓப்பன் பண்ணா ஓட்டு. சரி. நீங்க எப்படி ரெக்கார்ட் பண்றீங்க? அந்த டூல் பேர் என்ன? இது OBS ஸ்டுடியோ. அது ஃப்ரீயா? அது ஃப்ரீ தான். அது செகண்ட் ஒன் நினைக்கிறேன். SSIS இல்லை இல்லை, நான் வேற அப்ளிகேஷன் என்ன இதில் எரர் அடிச்சது ஃபைல் கரப்டட்னு சொல்லி. ஓ ஃபைல் கரப்டட். ஓப்பனே ஆகலையா அது? இல்லை இல்லை, ஓப்பன் ஆச்சு. அந்த டிசைன் மட்டும் ஓப்பன் ஆகல. ஒரே நிமிஷம் இருங்க. நான் பார்ப்பேன். இல்லை, நான் உங்ககிட்ட சொல்லலான்ட்டு இருந்தேன், நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்க, அதனால தான் சொல்லலை. சாரி. நான் ரெக்கார்ட் பண்ணுறது உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். எது ரெக்கார்ட் பண்ணுறோம்? இந்த காலியா? ஆமாம். ஓகே. நீங்க என்ன கெட்ட வார்த்தை திட்டாத வரைக்கும் என்ன? ஐயோ இல்லை சார், இல்லை சார், நான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டாபிரிக்ஸ் நான் பண்ணுறேன். பட் எனக்கு என்னென்னா இப்போ ஜஸ்ட் ஐ ஜாயின் அஸ் அ ஹெல்பிங் ஹேண்ட் ஒன்லி. புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். டோன்ட் கெட் வரிட். எனக்கு வந்து ஈவன் இஃப் யூ ஆர் a full-fledged SSIS டெவலப்பர்னாலும் somehow in my mind you will not be able to do this by tomorrow. ஓகே, எனக்கு அதுதான் படுறது. ஐ டோன்ட் நோ வை we are jumping and no problem. பொறுமையா அது இருங்க. fail to open, null due to error, following tags are not closed. அந்த XML ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. XML ஃபுல்லா கரெக்டா இல்ல. அது இல்லை, ஏன்னா டவுன்லோட் பண்ணதாங்க, இது டைரெக்டாக டவுன்லோட் பண்ணதான், வேறு எதுவுமே பண்ணல. வியூ டிசைனர் போடுங்க. அந்த டிசைனர் வியூ தான் ஓப்பன் ஆகுது. டிசைனர் வியூ தான் காட்டி வந்துருக்கு. கோட் ஓப்பன் பண்ணுறோம். இல்லை, அந்த அந்த வியூ கோட் போடுங்க. கோட் இது XML. இங்கே எரர் காமிக்கிறீங்க கடைசியில். ஏதோ ஒன்று க்ளோஸ் ஆகலை. இல்லை, நான் அதையும் செக் பண்ணுங்க. எல்லாமே க்ளோஸ் ஆகி தான் இருந்தது லாஸ்ட் இதில்.
இல்ல பாருங்க, ஏதோ நின்று போச்சு பாருங்க. வித் ரிசல்ட் செட் இருக்கு இல்லையா, அதோட நின்று போயிடுச்சு. இட்ஸ் நாட் ஃபுல் ஃபைல். அப்படியே நின்று போயிருக்கு பாருங்க. இட்ஸ் நாட் அ ஃபுல் ஃபைல். ஓகே, பட் ஆனால் எக்ஸ்ட்ராக்ட் தான் பண்ணியிருக்கேன் இதில். அது ஏன் ஃபுல் ஃபைல் இல்லை முதல்ல? நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், அந்த அந்த சைட்டுக்கு போங்களேன். இல்ல திருப்பி திருப்பி பண்ணா ஒன்றும் யூஸ் கிடையாது. நீங்க அந்த சைட்டுக்கு போங்க, அந்த சாம்பிள் சைட்டுக்கு. SSIS இதில் அந்த கிட்ஹப்ல இருக்கும். இல்லை, இதுலேருந்து கிட்ஹப் போய்டும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அந்த ரைட்ல ஜென்ரேட் டேட்டா இல்லை, அந்த ஆல் கிட்ஹப் சாம்பிள் லெஃப்ட் மெனுல இருக்கு சார். லெஃப்ட் மெனுல ETL ஒர்க் நீங்க இந்த அங்கே. சரி, இப்போ வந்து வேர்ல்ட் வைட் SSIS அது இல்லை, ஃபர்ஸ்ட் ஃபோல்டர். அந்த TTX பேக்கேஜையே கிளிக் பண்ணுங்க. ETL மெயின் இந்த மேல ரா இருக்குல்ல, இந்த ரா கிளிக் பண்ணுங்க. இல்ல அந்த அந்த மேல ரான்னு இருக்கும், அதை இது அப்படியே கண்ட்ரோல் போட்டு எல்லாம் செலக்ட் ஆனோம்னா அங்க அதுல கோட் உள்ள பேச அதுவும் கரெக்டாக இது வரைக்கும் தான் முடியுது. தான் பிரச்சனையா இருக்கு. ஏன் காப்பி ஆக மாட்டேங்குது? எனக்கு ஸ்க்ரீன்ல வந்து ஃபுல்லா தெரியுது. எனக்கு ஸ்க்ரீன்ல வந்து 6 ஓகே யூஆர் ரைட் 6829ல அது நின்று போயிடுது. அதுக்கு மேல அது இல்லை அதுல. அடா பாவீங்களா, எவனோ இதையே சொதப்பி பேஸ்ட் பண்ணா என்ன பண்றது? இதையே அப்படி சுட்டுருக்காங்க. இது வந்து மாஸ்டர், இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. மாஸ்டர் பேட்ச் 8 integration ETL daily ETL main very எக்ஸலன்ட், வெரி குட். ஓகே, ஐ திங்க் இட் ஷுட் ஒர்க். சரி, நீங்க வந்து அந்த கிட்ட இது பேக் போங்களேன். இந்த ரால இருந்து பின்னாடி போயிட்டு இது வந்து நீங்க வந்து இந்த லெஃப்ட்ல வந்து மாஸ்டர் பிரான்ச் இருக்குல்ல, அதை பேட்ச் 8 பிரான்ச். ஓ, பேட்ச் போட்டிருக்காங்களா? பேட்ச் நிறைய போடுறது ஏதோ இல்ல, கீழே போங்க, எங்கேயாவது ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இல்லாட்டி பேட்ச்க்கு போங்க, மேலேயே பேட்ச் 11 இருக்கும் பாருங்க. PMSAL பேட்ச் ஏதோ 11 லாஸ்ட். அது போனா இந்த இந்த ஃபோல்டர் இருக்காது, அது நாட் ஓகே. இது வந்து பேட்ச்ல இருக்கா? இப்போ ரா போங்க, 13,000 லைன்ஸ் இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க, செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது எண்டு வரைக்கும் இருக்குங்க. சேவ் பண்ணிட்டு டிசைன் வியூ போகும். காம்பனன்ட் ரிட்ரீவ் ஆயிட்டு இருக்குங்க. பெருசா ஸ்டில் ஒர்க்கிங்.
இது வேணா ரெண்டு விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு முதல்ல இல்லை டாக்டர் க்ளோஸ் பண்ணேன். Yeah, I think. Okay. சரியா? ஸோ இப்போ லோட் சிட்டி அந்த லோட் சிட்டியை டபுள் கிளிக். இந்த வியூ வந்து ரெடி ஆயிட்டு இருக்குங்க. சரி சரி. இது இந்த வியூ பேர் கண்ட்ரோல் ஃப்ளோ. அங்கே மேலே இருக்கு இல்லையா கண்ட்ரோல் ஃப்ளோ. இது ஜஸ்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் ஒன் ஸ்டெப் ஆஃப்டர். ஓகே, ஈச் பாக்ஸுங்கிறது இட் இஸ் அ டேட்டா ஃப்ளோ. நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணி இதுக்குள்ளே வந்து you're truncating the target. You're truncating the staging table. Okay, you're generating the key. Okay, நீங்க வந்து you will extract from last delta. So last வந்து நேத்து ரன் பண்ணோம்னா நேத்துல இருந்து இன்னைக்கு சேஞ்ச் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். சரிங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த இன்சர்ட் இன்டு சிட்டி ஸ்டேஜ்ல போடுவோம். இது ஸ்டேஜிங். ஸோ இதுதான் ஃப்ளோவா இருக்கும். நீங்க ஒரு லோட் சிட்டி டைமென்ஷன் இப்படி இருக்கும் எல்லாம். ஓகே, இப்போ இதே மாதிரி நீங்க வந்து இதுக்கு போங்க, அங்க லோட் ஃபேக்ட் இதை மினிமைஸ் பண்ணிட்டு சேல்ஸ் ஃபேக்ட் இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, கெட் லீனியேஜ்லாம் ஓகே, செட் டேபிள் நேம் இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ். நீ கொஞ்சம் இது எக்ஸ்ட்ராக்ட் ஸ்டேட் டேபிள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வாங்க. இந்த மைக்ரேட் ஸ்டேஜ் சேல் டேட்டா அப்படிங்கிறது ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இட்ஸ் ஆக்சுவலி ஸ்டோர் ப்ரொசீஜர். அதை கிளிக் பண்ணி ஸோ இட் இஸ் எக்ஸிக்யூட்டிங் தட் மைக்ரேட் ஸ்டேஜ் சேல்ஸ் டேட்டான்னு ஒரு ப்ரொசீஜர் இன்டகிரேஷன். இதுக்குள்ள லாஜிக் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணுவோம். இப்போ நீங்க இப்போ இந்த எஸ்கியூஎல் ஓபன் பண்ணுங்க, அந்த எஸ்எஸ்எம் இல்ல லெஃப்ட்லயே இருக்கும். நீங்க இதுலயே எடுத்துக்கிறீங்க. இதுல உங்களுக்கு இது வராது, எது வராது, சின்டாக்ஸ் ஹைலைட்லாம் வராது, டிடபிள்யூல இருக்கும். அது வந்து ஏதோ ஒரு ஸ்கீமாக்குள்ள இருக்கும். இன்டகிரேஷன் மைக்ரேட் கீழே இருக்கும். இல்ல இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட். நீங்க டிடபிள்யூல இருக்கும். நீங்க டிடபிள்யூல இருக்கும். இதுல இன்டகிரேஷன் மைக்ரேட் சேல்ஸ் ஆர்டர் சேல்ஸ் டேட்டா ஸ்டேஜிங். வெரி குட். ஸோ இதுல வந்து ஒரு டேபிள்ல வந்து லுக்அப் கீ வச்சிருக்காங்க, அதை விட்டுருவோம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா அப்டேட் சேல்ஸ் இது எஸ்ங்கிறது உங்களுக்கு வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுங்களா? நான் இதே தான் எக்ஸாக்ட்டா எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன். பேசிக்கா நீங்க வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம்ல இந்த டைமென்ஷனை லோட் பண்ணுவீங்க, லுக்அப் பண்ணுவீங்க டு கெட் a key. இது வந்து லூப் த்ரூ எவ்ரி ரெக்கார்ட் இன் யுவர் மெயின் டேட்டா ஃப்ரேம். அது லூப் பண்ணாம ஜாயின் போட்டுக்கலாம். சரிங்க, இப்போ பாத்தீங்கன்னா இது இருக்க வரைக்கும் இது ஒர்க் ஆகாது. சரிங்களா? இது எனக்கு லீனியர் கீ லாஜிக் வேணும்னு அவசியம் கிடையாது. சரிங்க, லீனியர் கீ லாஜிக் இவங்க வச்சிருக்காங்க. எனக்கு என்ன வேணும், ஃபேக்ட் லோட் பண்ணணும், சிட்டி லுக்அப் பண்ணணும், அண்ட் நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போதோ இது பண்ணும்போது சிமிலர்லி டூ கஸ்டமர் கீன்னு சொல்லிடுவீங்க. நீங்க எல்லாத்தையும் எழுத போறது இல்லை. சரிங்க,
ஸோ இந்த dimension.city இருக்கு இல்லையா, அது கோல்டுல சிட்டில இருக்கும். நீங்க லைன் நம்பர் இல்ல இந்த அப்டேட் எஸ் இருக்கு இல்லையா, செட் சிட்டி கீ இல்ல அங்க இல்ல கோட்ல. ஆமா. dimension.cityங்கிறது கோல்டோட சிட்டி டேபிள். இங்க லுக்அப் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த சிட்டி கீ. இதே மாதிரி இப்போ இது வந்து கீஸ், இது வந்து ஆல் சிட்டி. இப்போ ஸ்க்ரோல் பண்ணுங்க, இது எல்லாமே டைமென்ஷன் கீஸ். ஐட்டம், கஸ்டமர், பில் டு கஸ்டமர். ஓகே, இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் கீ அப்டேட் பண்ணியாச்சு. சரியா? இப்போ கீழே வாங்க. இன்சர்ட் இன்டு ஃபேக்ட் சேல் பண்ணும்போது சேல் ஸ்டேஜிங் பண்றீங்க. இந்த சேல் ஸ்டேஜிங் எப்படி பாப்புலேட் ஆயிருக்கு? ஸோ இந்த சேல் ஸ்டேஜிங் வந்து பாப்புலேட் ஆயிருக்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்ல புரியுதுங்க? புரியுதுங்க. இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜை பாப்புலேட் பண்ணியிருப்பாங்க. இது செகண்ட் ஸ்டெப். ஸ்டேஜ்ல இருந்து டேட்டா வேர்ஹவுஸ் பாப்புலேட் பண்ணுறது. இப்போ சேல் ஸ்டேஜிங்லயே நீங்க வந்து ஆர்டரும் ஆர்டர் லைனையும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஜாயின் பண்ணோம்னா உங்களுக்கு சிட்டி ஐடி, கஸ்டமர் ஐடி அப்படிலாம் இருக்கும். மேலே வந்து யூஆர் அப்டேட்டிங் ஆல் த கீஸ் ஃப்ரம் யுவர் டார்கெட். சோர்ஸ் கீ இல்லாம டார்கெட் கீ எடுத்துப்பீங்க அதில். அதனால சிட்டி கீ, கஸ்டமர் கீ, பில் டு கீ, ஸ்டாக் ஐட்டம் கீ எல்லா கீஸும் கோல்டுலன்னு வரும். ஓகே, ஓகேங்களா? இப்போ ஃபேக்ட் இந்த இந்த இன்டகிரேஷன் சேல் ஸ்டேஜிங் ஒரு ஸ்டோர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதை பாருங்க. இது வந்து மேலே இருக்கும் பாருங்க. நீங்க வந்து ஸ்டோர் ப்ரொஜெக்ட்ல இங்க இல்லாட்டி அந்த இதுலயே ஸ்டோர் ப்ரொஜெக்ட் இருக்கும். இதுல இன்னொரு இருக்கும், வேற ஏதாவது ஒரு ஸ்டேஜிங் இருக்கும். டேபிள் ஸ்டோர் ப்ரொஜெக்ட். ஸோ யூ வில் பி பாப்புலேட்டிங் சேல் ஸ்டேஜிங். நீங்க அந்த டேபிள் போங்க, இந்த சேல் ஸ்டேஜிங் டேபிள் போங்க, இன்டகிரேஷன் சேல் ஸ்டேஜிங். அது அந்த சேல் ஸ்டேஜிங்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு வியூ டிபெண்டன்சி, இதுதான் பார்க்கணும் இல்லையா? ஆமா, இதான் பார்த்துட்டோம்னா இல்ல இது வந்து இல்ல இந்த சேல் ஸ்டேஜிங்க்கு இன்சர்ட் இன்டு இருக்கும். சரி, எக்ஸசைஸ் போங்க. எக்ஸ்ட்ராக்ட் சேல் டேட்டா இன்டு ஸ்டேஜிங் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. சரியா? இதுதான் டேட்டா ஃப்ளோ. இந்த டேட்டா ஃப்ளோல நீங்க சேல் எடுத்து அது ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், 2 டேபிள் ஜாயின் பண்ணி. இதுதான் இது வித் ரிசல்ட் செட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கீழே வாங்க. SQL கமாண்ட் மட்டும் இருக்கு மேடம். என்ன இது அகைன் இன்டகிரேஷன் டாட் கேட் சேல்ஸ் அப்டேட். இது கேட் சேல்ஸ் அப்டேட்ல வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆன எல்லாமே வரும். அந்த வந்த அவுட்புட் எடுத்து நீங்க ஸ்டேஜ் இன்சர்ட் பண்றீங்க. இப்போ இந்த கெட் சேல்ஸ் அப்டேட் எடுங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து உங்களுக்கு சோர்ஸ்ல இருக்கும், இதுல இருக்காது. உங்களோட வேர்ல்ட் வைட் இம்போர்ட்டர்ஸ்ல இன்டகிரேஷன் டாட் கெட் சேல்ஸ் அப்டேட். இந்த செலக்ட் இருக்கு இல்லையா, இந்த செலக்ட் பாத்தீங்கன்னா ஐ வந்து பேரண்ட், ஐஎல்ங்கிறது லைனு. ஸோ இன்வாய்ஸ் ஐ, இன்வாய்ஸ் லைன்ஸ் ஐஎல். இது ரெண்டு ஜாயின். கரெக்ட். ஃப்ரம் சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்போ இத்தனை ஜாயின் இருக்கும். இத்தனை ஜாயின் பண்ணிட்டு ஸோ இன் எசன்ஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இது வந்து எஸ்கியூலா எழுதும்போது ஈஸி, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். ஏன் இப்போ எஸ்கியூலா இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் வரும். என்ன ஃபைல் வரும்? இன்வாய்ஸ் ஃபைல் வரும். இன்வாய்ஸ் ஃபைல் வரும்போது நீங்க பாக்கி எல்லாம் நல் வச்சு இன்வாய்ஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் மட்டும் பாப்புலேட் பண்ணுவீங்க. சரியா? இப்போ இன்வாய்ஸ் லைன் ஃபைல் வரும், அது ஒரு லோட் பண்ணிட்டு அந்த இன்வாய்ஸ் லைன்ல இன்வாய்ஸ் ஐடி இருக்கும். ஆமா, அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அதை வந்து நான் திருப்பி கோல்ட்ல லுக்அப் பண்ணி அந்த இன்வாய்ஸ் லைன்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து நான் கோல்டோட இன்வாய்ஸ்ல அப்டேட் பண்ணுவேன்.
ஓகே. ஏன்னா இன்வாய்ஸ் இருந்தால் தான் இன்வாய்ஸ் லைன் வரும். இப்போ இன்வாய்ஸ் merge பண்ணும்போது நாட் ஃபவுண்ட்னா அது எரர், இன்வாய்ஸ் லோட் ஆகாம ஃபெயில் ஆயிருக்கு. ஏன் இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் அதை கொஞ்சம் கீழே வாங்களேன். பிடின்னு ஏதோ ஒரு டேபிள் இருக்கும் இன்வாய்ஸ் லைன் கீழே. ஸ்டாக் ஐட்டம் எஸ்ஐ, பேக்கேஜ் டைப் பிடி. பேக்கேஜ் டைப்ல ஏதாவது அப்டேட் ஆச்சுன்னா அந்த பேக்கேஜ் டைப் மட்டும் வரும். ஓகே. பேக்கேஜ் டைப்ல இருக்கிற ஐடி எடுத்து நான் இந்த சேல்ஸ் இது அந்த சேல்ஸ்ல போயிட்டு அந்த பேக்கேஜ் எங்க அப்டேட் பண்ணுமோ அதுல போய் அப்டேட் பண்ணுவோம். நான் வந்து ஃபைல் பை ஃபைல் பண்ணும்போது ஐ வில் நாட் ஹேவ் திஸ் எஸ்கியூஎல் ஆப்ஷன். ஐ கேனாட் டு அ ஜாயின். ஓகே. அதை வந்து நம்ம வியூ கிரியேட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணி போடலாங்களா டேபிள்? நீங்க வந்து ஒரு டேபிள்ல போட்டு எல்லாம் நல்லபிள் டேபிளா போட்டுட்டு அந்த நல்லபிள் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் வந்து அந்த ஐன்னு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பாப்புலேட் ஆயிடும். ஓகே. பாக்கி எல்லாம் நல்லுன்னு இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் லைன் ஃபைல பார்ஸ் பண்ணி நான் லோட் பண்ணி merge பண்ணுவேன். merge into gold.invoice fact. ஓகே. ஜாயின் பை இன்வாய்ஸ் டேட் டெலிவரி. இது இந்த இந்த இது இருக்கு இல்லையா, இதெல்லாம் டேட் டெலிவரி டைம் இதெல்லாம். ஓகே. இதெல்லாம் பண்ணிட்டு ஐ வில் தென் சே அப்டேட் ஐஎல்ல இருக்கிற காலம்ஸ் எல்லாம். ஓகே. இந்த காலம்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். அப்டேட் பண்ணுவேன். அப்புறம் அடுத்தது வந்து வேற ஏதாவது ஃபைல் வரும். அந்த ஃபைல் வந்து நான் ரீட் பண்ணி எகெயின் இப்போ வந்து பிடி வருது, ஒரு இது பேக்கேஜ் டைப்புங்கிறது டைமென்ஷன். ஓகே, அது டெய்லி வராது பட் வருது, பேக்கேஜ் டைப் வருது. அப்போ எங்கெல்லாம் வந்து எந்தெல்லாம் ஆர்டர்ல இந்த பேக்கேஜ் டைப் ஆயிருக்கோ அங்க அந்த ஆர்டர்ல நான் போய் அப்டேட் பண்ணுவேன். ஓகே. சரியா? ஸோ இந்த பேக்கேஜ் டைப் கோல்ட்ல எப்படி பண்ணுவோம்? வி வில் ஹேவ் அ பேக்கேஜ் டைப் கீ. அதுதான் இந்த ரெண்டாவது பார்ட். இது சோர்ஸ்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த இன்டர்னல் நேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஐடிஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கன்வெர்ட் ஆயிரும், கீயா கன்வெர்ட் ஆயிரும், டார்கெட் கீஸா கன்வெர்ட் ஆயிரும். ஓகே. இதெல்லாம் வேற கீ தான் இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா. ஸோ நீங்க வந்து கோல்ட்ல குயிட் ஜென்ரேட் பண்ணுவீங்க, சோர்ஸ்ல ஃபைல்ல ஐடிஸா வரும், அந்த ஐடிஸ் ஈக்குவலண்டா நீங்க குயிட் ஜென்ரேட் பண்ணுவீங்க. ஓகே. சரி. இப்போ கஸ்டமர் டேபிள்ல கஸ்டமர் ஐடி 1 2 3 வருது, நீங்க குயிட் ஜென்ரேட் பண்ணுவீங்க. லுக்அப் பண்ணும்போது கஸ்டமர் நேம் தான் நேச்சுரல் கீ. ஆமா. அப்போ ரெண்டு பேர் அதே கஸ்டமர்ல அதே நேம்ல இருக்கலாம்னா அப்போ டேட் ஆஃப் பர்த் இல்லாட்டி எஸ்எஸ்என் அந்த மாதிரி நேச்சுரல் கீங்கிறது வேற. ஓகே. இமெயில் ஐடி அந்த மாதிரி வச்சு we will look up the customer key. ஏன் நம்ம கஸ்டமர் ஐடியை வந்து சோர்ஸ் ஐடியை வந்து டார்கெட் கீழே சேவ் பண்ணுவோம். ஓகே. சரி. நான் சேவ் பண்ண மாட்டோங்கிறது ஜெனரல் ரூல். இதுல பாத்தீங்கன்னா எல்லா ஐடிஸும் ஸ்டேட்ல ஐடியும் கீயும் இருக்கும். ஓகே. டார்கெட்ல வெறும் கீ தான் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம டார்கெட்ல லுக்அப் பண்ணும்போது நேச்சுரல் கீ வச்சு லுக்அப் பண்ணுவோம். we will not use the internal ID. ஓகே. sometimes வந்து it is not a, I mean general good practice we will not maintain anything from the source, but for metadata வந்ததுன்னா இந்த ரெக்கார்ட் அதெல்லாம் லீனியேஜ் காலம்னு சொல்லுவோம். லீனியேஜ்னா ஒரு ஃபேக்ட் ரெக்கார்ட் எடுத்தீங்கன்னா இது எங்க வந்ததுன்னு தெரியும். ஸோ அதுல லீனியேஜ்ல என்ன பண்ணிருப்போம்னா இந்த சோர்ஸ் சிஸ்டம்ல இந்த டேபிள் இந்த ஐடி வச்சு இத்தனாம் தேதி இது வந்திருக்குன்னு வச்சிருப்போம். சரியா? அது வந்து பேக் ட்ராக் பண்றதுக்கு வச்சிருப்போமே தவிர we will not use it for lookup. பட் இப்போ வந்து இந்த டெமோ முடிக்கிறதுக்கு if you want to store the ID also in the dimension saying source system ID ன்னு வச்சீங்கன்னா you can use that for lookup and finish that. ஓகே. அதே ஒரு ஐடி வச்சுட்டே முடிச்சிடலாம்ன்றீங்க? முடிச்சிடலாம். ஆமா, இது 2 நாள்ல முடிக்கணும்னா அதை வச்சு சரி. பட் நான் வச்சுக்கோங்க, ஜெனரேஷன் தனி, நான் சொல்ற ஐடி தனி. ஓகேங்க. நான் ஒரே ஒரு நிமிஷம், நான் எலிமெண்ட்ரி லெவல் தான் போகிறேன் மறுபடியும். பட் டோன்ட் மைண்ட், ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கஷ்டப்படுத்திட்டேன், ஃபுல்லாக பண்ண வேண்டாம். கொஞ்சம் வருது. இங்கே பாருங்கள், இப்போ இது என்னோட சோர்ஸ் ரெக்கார்டுங்க. சரிங்களா? என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிடுறேன். சோர்ஸ் கோபி எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் திருப்பி சார்ஜ் டவுன் ஆகுது, ஒரே ஒரு 30 செகண்ட் சார்ஜ். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உதய், நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் உதய். ஸோ நான் கால் பண்ணுறேன்ல இங்கே, சரியா? நான் வந்துட்டேன். இது இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் ஒரு தடவை பண்ணி காமிக்கும், அப்புறம் நீங்கள் ஒரு தடவை உங்கள் எக்ஸ்பிளேஷன். சரிங்க.
ஓகேங்க. நான் இன்னும் ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்ணிட்டுங்களா? ஸ்டாப். ஸ்க்ரீன் தெரிஞ்சா சொல்லு. சரிங்க. இல்ல இது இந்த லீனியேஜ் கீங்கிறது தான் அந்த கான்செப்ட். ஆமாங்க. வேலிட் ஃப்ரம் அண்ட் வேலிட் டு டார்கெட். சரிங்க. இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவங்க இந்த வேர்ல்ட் வைட் இம்போர்ட் சிட்டி ஐடி இதுவா இருக்கும். சரிங்க. சிட்டி நேம், ஸ்டேட் ப்ராவின்ஸ் ஐடி இருக்கு இல்லையா, நீங்க ஸ்டேட் ப்ராவின்ஸ்ல இருந்து ஐடியை வச்சு ஜாயின் பண்ணி யூ டு கெட் த ஸ்டேட் ப்ராவின்ஸ் நேம். இது ஐடி, இது நேம். அதே மாதிரி கண்ட்ரி, கான்டினென்ட் இதெல்லாம் எங்க வரும்? ஸ்டேட் ப்ராவின்ஸ் டேபிள். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, சாரி. ஸ்டேட் ப்ராவின்ஸ் டேபிள் ஒன்று. ஆமாம். அதாவது இந்த காலம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க, சாரிங்க. இப்போ கேக்குதா? பெட்டரா இருக்கு. இப்போ பெட்டருங்க. ஸோ நான் இந்த இதுக்கு காலம் எங்கேன்னு வருங்கிறது D3லன்னு சொல்றேன். D3ங்கிறது இந்த இதுல சிட்டி ஐடி. ஓகே. சிட்டி நேம் வந்து D4. ஸ்டேட் ப்ராவின்ஸ் நேம் வந்து இது D24. ஓகே. கண்ட்ரி, இது கண்ட்ரி ஐடி இருக்கு இல்லையா, ஸோ கண்ட்ரி டேபிள் இருக்கணும். ஸோ இந்த கண்ட்ரி ஐடி ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்ட்ரி நேம் வரும். திஸ் இஸ் 38 D38. கான்டினென்ட் இது வந்து D44. ஓகே. சேல்ஸ் டெரிட்டரி. ஓகே. சேல்ஸ் டெரிட்டரி இங்க இருக்கு. இது வந்து D26. ஓகே. ரீஜனும் இதுலயே தான் இருக்கணும். ரீஜன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. லொகேஷன் 45 D45. ஓகே. சப் ரீஜன் D46. லொகேஷன் இங்க இருக்கு. லொகேஷனுக்கு அப்புறம் ஒரு டேபிள் இருக்கணும். லொகேஷன் டேபிள் இல்லையா, லொகேஷனுங்கிறது எங்க இருக்கு? ஜியோகிராஃபி இது இருக்கு. இங்க இருக்கு. சாரி, இங்க இருக்கு. ஸோ இது வந்து D6. லேட்டஸ்ட் ரெக்கார்டட் பாப்புலேஷன் D7. இப்போ வந்து இந்த லீனியேஜ் கீ இருக்கு இல்லையா, இந்த லீனியேஜ் கீ கேன் பி யர் சிட்டி ஐடி.
lineage key can be staging la. Yeah, you can use lineage key. Illathi you generate a lineage key in staging. Yeah, in the city key will be GUID. You have to generate. Okay. Okay, இதுல வந்து you can assume either this or this one of them to be your primary source key. Okay, so இது வந்து valid from valid toங்கிறது 9 and 10 இல்லையா, D9 D10.